ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேஸ்டான ஸ்ப்ரிங் ஆனியன் சீஸ் பராட்டா எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு நம்ம எப்படி நம்மளாக பிசைவோமோ அதே மாதிரி இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விதத்தில் மாவு இருக்கணும். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு இந்த பராட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உடனே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே பண்ணலாம். ஆனால் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஊற வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதான் வித்தியாசம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இது ஸ்டஃபிங் சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பொடியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு சப்பாத்தி திரட்டும் போது உங்களுக்கு மேலே ஒழுங்காக கவர் ஆகாமல் உங்களுக்கு அந்த பராட்டா ஒழுங்காக ஷேப் வராது. இப்போ அதை 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நல்லா அந்த சூடு ஃபுல்லாக ஆறட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் இந்த மாதிரி துருவிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது நல்லா சூடு ஆறி இருக்குது. இப்போ அதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, துருவின சீஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லேயே உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ண ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்க போகிறோம். அதுவும் சேர்த்துட்டா இந்த ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி பராட்டாவுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாவு ஈக்குவல் பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது நார்மல் சப்பாத்தி சைஸை விட இந்த மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு பெரிய பால் சைஸ் மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு, சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின்னாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சீஸ் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சப்பாத்தி இந்த பராட்டா திரட்டுறது இன்னொரு மெத்தட் நான் காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி திரட்ட வராத பட்சத்தில் நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பராட்டா ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் திக்காக திரட்டிக்கலாம். ஏன்னா பராட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி அளவுக்கு மெல்லிஸாக இருக்காது, கொஞ்சம் திக்னஸ் வேணும். ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக திரட்டிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி ரோலிங் பேன் வச்சு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் வெளில வராமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல் சூடாக இருக்குது, அதில் போட்டு நம்ம சப்பாத்தி என்ன மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ அதுக்குள்ளே அந்த சப்பாத்தி அந்த பராட்டா வேகட்டும். அதுக்குள்ள இல்லாமல் செகண்ட் மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி திரட்டலாங்கிறத அதை பற்றி பார்க்கலாம்.
நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த சீஸ் போட்டதால் அவங்க நல்லா மேலே ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளில வராமல் நீங்கள் ரோல் பண்ணணும், தான் ரொம்ப முக்கியம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மாவு அதே பெரிய பால் சைஸ் மாவு எடுத்துகிட்டு இதே மாதிரி கையில் லேசாக நீங்கள் தட்டிட்டு இந்தளவுக்கு தட்டினா போதும். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம் அவசியம் இல்லை. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்க்கும்போது தெரியும் இல்லையா உங்களுக்கு. இப்போ இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் நார்மலாக முன்னாடி நம்ம வச்ச மாதிரியே அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு கையால் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் எதுவும் வெளியில் வராத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அதை திருப்பிவிட்டு இப்போ நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளில வராமல் இருக்கும். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்களோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டஃபிங் உள்ள வச்சதுக்கப்புறமும் நீங்கள் கையால் நம்ம தட்ட முடியும். இந்த மாதிரி ரோலிங் பேனில் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையால் மெதுவாக தட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஸ்டஃபிங் வெளில வராமல் உங்களுக்கு பண்ண முடியும். அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் பராட்டாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கல்லை போட்டு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த பராட்டா கருத்து போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து இதில் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் அந்த ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ளைன் கர்ட் ப்ளஸ் மாங்காய் பிக்கிள் இருந்தால் போதும். அதே உங்களுக்கு கரெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பராட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த சீஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் பராட்டா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.